காலையிலேருந்து பாடுபட்டவங்க. அவங்களுக்கு சும்மா வேலை இருக்கு, பாடுபட்டாத்தாங்க. மழையே பேஞ்சாலும் 10,000 தோட்டத்துக்கு கொடுக்கணும். பேச்சு தான். கை வலிக்குதுன்னு பாடுபட முடியுங்களா? ஏனுங்க, அது கஷ்டம் தான். மழையே துளியில பாடுபட்டாத்தான். கையிலோட நிலைமையா தானே. கை வலிக்குது, கால் வலிக்குது. இது எப்படிங்க அளவு வந்து உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு அந்த கை எது அளவு தெரியும்? கை அளவு தெரியும். 10 ரூபானா இன்னும் சின்ன கட்டா இருக்கும் இல்லைங்களா? ஆமா, கொஞ்சம் வரும், இப்படி வரும். அவ்வளோதான் வரும் இல்லைங்களாக்கா? நான் சந்தையில் பிரிச்சே விற்பது. புடிங்கி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு நம்மளும் ஒரு சில கொத்தமல்லி தலையை வந்து பறிச்சிட்டோம். கண்ணா சரி, தோட்டக்காரர் வந்து ஐந்து அது நிமி ஏசு வயசாத்தியா? நான் 79. நாட்டு கொத்தமல்லி எப்படி வந்து விவசாயம் பண்றாங்க அப்படிங்கறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்க பேருங்க ஐயா? முருகேசன். உங்களுக்கு வயசுங்க ஐயா? வயசு 71. சரி, இப்ப இந்த நாட்டு கொத்தமல்லி வந்து அதிகமா மகசூல் வந்து எங்கேயும் பார்க்க முடியறது இல்ல. இப்பதான் பாத்துக்கீங்களா? எல்லாத்தையும் ஓட்டுவே என்னையே ஓட்டிட்டீங்களா? சரி சரி, ஆமா இப்பதான் பாக்குறேங்க. ரோட்டில் போக எல்லாம் பார்த்துட்டு போவாங்க. ஆமா 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 ஆமா. தூரம் கூட தெரியாது. ரோட்டில் பார்த்து எல்லாரும் எப்படி நல்ல விவசாயம் எப்படி நல்லா வருது அப்படின்னு பார்க்கலாம். எப்படி கொண்டு வராங்க எல்லாம் அவ்வளோ அனுபவம் எல்லாரும் கொண்டு வர முடியாது. எல்லாரும் பக்கமா பாத்திர பிடிச்சி கொத்தி மல்லி விட்டு கொத்தி மட்டம் பண்ணி அதாவது ஒரு தண்ணி கட்டி மறுநாள் லேசா களை கொள்ளி அடிக்கும். அப்படிங்களா? இல்லைன்னா காலையில புல் வரும். பக்கம் ஒரு நாள் விட்டு தண்ணி நல்லா பக்கம் தண்ணி கட்டணும். லேசா களை பிடுங்கணும். பக்கம் பண்ணது எல்லாரும் கொண்டு வர முடியாது. புல் வந்து வராது. புல் இல்லாம கொண்டு வரணும். இப்ப எப்படி இது பாந்தி மாதிரி கட்டிக்குவீங்களா? பாத்தி மாதிரி தான் கட்டுவோம். பாத்தி மாதிரி கட்டி அளவா தண்ணி முட்டு முளைச்சிருக்குது வர. சின்ன சின்னதா முளைச்சிருக்குது. எவ்வளவு நாள் ஆகுங்க இது வளர்றது? 30 மாசம். ஒரு மாசம் ஆயிரும். ஒரு மாசத்துல வந்துடும். ஒரு வருஷத்துல ஆரம்பி. அந்த மனமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இது ஐப்பட்டு மல்லி, நாட்டு மல்லின்னு சொன்னாங்க. மல்லின்னா அது கடலுக்கு உடப்பு மல்லி மாதிரி. இது ஐப்பு பூ வராது ஜாஸ்தி. இது நாட்டு மல்லி தான். இது நாட்டு மல்லி தான். இது ஐப்பட்டு மாதிரி சேருது. ஸ்மெல் நல்லா இருக்குங்களா? இது மருந்து கடையில் வாங்குறோம். முதல்ல மல்லி கடையில் வாங்கிட்டு இருந்தோம். அது உடப்பு மல்லி, இது முழு மல்லி. அது விதை அங்கதான் வாங்கிட்டு வரீங்க? ரெண்டு விதம் இருக்குது. முழு மல்லி இருக்குது, உடப்பு மல்லி இருக்குது. அது உடப்பு மல்லி சீக்கிரம் பூ வந்துடும். இது கொஞ்சம் சீக்கிரம் பூ வராது. இவ்வளவு வர சீக்கிரம் வர பூ வராது. கடையில உடப்பு வாங்கினா கடையில் வாங்குறேன். அது உடப்பு சீக்கிரம் பூ வந்துடும். பூ வந்து மகசூல் கம்மியாயிரும். இது சீக்கிரம். தண்ணி எப்படி நீங்க பாய்ச்சறீங்க? எவ்வளவு தண்ணி இதுக்கு தேவைப்படுது? தண்ணி 3 நாளைக்கு கட்டலாம், 4 நாளைக்கு கூட கட்டலாம். தண்ணி தேவையில்லை. ஒவ்வொரு 30 நாளைக்கு ஒரு டைம் நீங்க திரும்பவும் விதை போட்டே இருப்பீங்களா? போய் மாறிக்கு இதுலயே விட்டு வராது. போய் வேற போய் மாத்திக்கலாம். வேற இது அந்த அனுப்ப விட்டுருந்தா அந்த அனுப்பிட்டு இந்த அனுப்பிட்டு ரெண்டு அனுப்ப மாத்தி மாத்தி அதே விட்டா வராது. மாத்தி 6 விட்டு பார்க்கலாம். உங்களுக்கு லாபகரமா இருக்குதா? லாபமே நாங்களே பண்ணி கட்டி தெரியும். ஆள் மட்டும் கட்டுப்படியாக நாங்களே போய் நானே ஒருத்தனே பண்ணிக்கிறேன். பண்ணி போட்டனால ஏதோ கொஞ்சம் ஏதோ கிடைக்கும். சந்தையில விற்கிற கொண்டு போறீங்களா? எங்க கொண்டு போறீங்க? சந்தைகளை அவங்களே நீங்க மொத்தமா பேசி அவங்களே போட்டு போயிருவாங்க. அவங்களே தோட்டத்துல வியாபாரம் அவங்க வாங்கிட்டு போயிருவாங்க. அப்ப உங்களுக்கு எவ்வளவு வருமானம் இதுல இருந்து? என்ன கிடைக்கும் எங்களுக்கு? ஏதோ அவங்க பாதி எங்களுக்கு பாதி கிடைக்கும். அந்த மாதிரி பாதியா நீங்க கிடைக்கும். ஒன்று பெருசெல்லாம் கிடைக்காது. விலை இல்லாதனால கொஞ்சம் இதாதான் போகுது. ஆனா நீங்க வீட்டுல டெய்லி வந்து கொத்தமல்லிங்கிறது நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணிக்குவீங்க குழம்புல எல்லாம்? குழம்புல எல்லாம் எல்லாருக்கும் குழம்பு எல்லாம் ஆக்கி நீங்க என்ன முன்னாடி வந்து பறிச்சுட்டு போனாலே முடிஞ்சு முடிச்சது. கொத்தமல்லி சட்னி எல்லாம் அதிகமா சாப்பிடுவீங்க? எங்க வீடுக்குள்ள உள்ள இருக்குது. இங்கதான் இருக்குங்க வீடு வந்து உள்ள வீட்டுல. கொத்தமல்லி சட்னி எல்லாம் கொத்தமல்லி சட்னி அடிக்கடி நீங்க செய்வீங்க? உங்களுக்கு எல்லாம் போண்டா எல்லாருக்கும் ஆகும். கொத்தமல்லி எல்லாத்துக்கும் ஆகும். எல்லாரும் பயன்படும். விதைகனி படம் போட்டிருக்காங்க, போவீங்களா? இங்கதான் கணேஷ் தியேட்டர்ல தோட்டம் மட்டும் நானும் எங்க போக மாட்டேன். எம்ஜிஆர் படம் பாப்பீங்களா? எல்லா இடம் முதல்ல பார்த்து இப்பெல்லாம் பாக்குறது இல்லைங்க. அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சது. நாங்கெல்லாம் முதல்ல சும்மா பாக்குறது இல்லைங்க. இப்பெல்லாம் எல்லாம் முடிஞ்சது. ஆனா இந்த ஏரியா மட்டும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பசுமையா இருக்குது. நல்லா எல்லா ஏரியாவை விட இந்த ஏரியா பார்த்தாலே அது மலைகள், அந்த தோட்டம் இதெல்லாம் பாக்குறது சூப்பரா இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது. இந்த இடத்து பேரு என்னங்கய்யா? பரகாடு தோட்டம் அந்த காட்டுல. அப்படிங்களா? இதுக்கு நீங்க தான் ஓனர்? அதான்.
நீங்க தான் தோட்டக்காரர் தான். ஓ சரி தோட்டக்கார மாதிரி சரி எப்படி எப்படி இருக்க சாப்பிட்டு போட்டு அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா, நீங்க தான் எல்லாத்துக்குமே உணவளிக்கக்கூடிய ஒரு பகவானே, படி அளக்குற பகவானே நீங்க தான். நல்லா எந்த பழம் கிடையாது, நல்லா பாடுபடுவேன். எந்த இது பீடியா சிகரெட்டு எல்லாம் எந்த கிடையாது, எதுவும் கிடையாது. சாப்பாடு சாப்பாடோ சரி நல்லா பாடுபடுவேன். உடம்பு நல்ல உடம்பு, எந்த கிடையாது, காசு லைஸ் எதுவுமே கிடையாது. ஆஸ்பத்திரி எதுவும் போக மாட்டேன். கொரோனா வந்தப்பெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. கொரோனா வந்துச்சுல, கொரோனா எல்லாம் ஒண்ணு இல்லை. ஏன்னா கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் மலைவலி கொரோனா ஊசி எல்லாம் போட்டா கூட எதுவும் ஒண்ணும் ஆகிறது இல்ல, பாதிப்பு இல்லை. இதெல்லாம் பாடுபடும். என்னென்ன விவசாயம் இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்னென்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்ததான் கொத்தமல்லி ஒரு 2 சல வெங்காயம், ஒரு வாழை. இது வெங்காயம் என்ன வெங்காயம் போட்டிருக்கீங்க? அது ஐப்பட்ட வெங்காயம். இப்ப நாட்டு வெங்காயம் எல்லாம் கிடையாது. சின்ன வெங்காயம் என்ன ரேட்டுக்கு போகுதுங்கய்யா? சின்ன வெங்காயம் என்ன வெங்காயம் அதான் வேலை அறிவி போச்சு. ஒரு கிலோ 40 ரூபா 50 ரூபாய் குறைவாய் போச்சு ரேட்டு. வாழையும் போட்டிருக்கீங்களா? வாழை போட்டுருக்கோம். என்ன வாழைங்க? கதில் தான் போட்டுருக்கோம். கதிலி சின்ன சின்னதா இருக்கும் பழம், டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னொரு 2 மாசம் போனதும் வெட்ட முடியும். எப்படி வாழை இலையெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்களா? இங்கே தோட்டத்துல வந்து வந்து வியாபாரி பண்ணி தோட்டத்துல வெட்டிட்டு போயிடுவாங்க. சரிங்க, ரொம்ப நன்றி ஐயா. வணக்கங்க. வணக்கம். உங்க பேருங்க? தங்கராஜ். இப்ப நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது சந்தை தொழில். சந்தை தொழில். ஓகே. காடை வந்து நீங்க ஏதாவது குத்தகைக்கு ஏதாவது எடுத்தீங்களா? பாத்து கணக்கு. பாத்தி கணக்கு. எத்தனை பாத்தி? 18 பாத்தி. 18 பாத்தி. அதுக்கு மேல இருக்கிறது வேற ஒருத்தங்களுக்கு. இன்னொரு திட்டு வந்தா இன்னொரு திட்டு. 18 பாத்தினா அந்த 18 பாத்தில இருக்கிறது அந்த 30 நாள் கழிச்சு நீங்களே வந்து எடுத்துக்க வேண்டியது. அதுக்கு அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்துருவீங்க. ஒரு கட்டுக்கு 10 ரூபாங்கிற விதத்துல நீங்க இப்போ 9,000 அது கொடுத்தாச்சு. பணம் கொடுத்துட்டீங்க. கொடுத்தாச்சு. இன்னும் இது 12,000 சொல்லி இருக்கிறாங்க. 10,000 தான் கொடுக்குறேன்னு. இப்போ நீங்க இது எங்க கொண்டு போய் விற்பனைக்கு? பெருநாய்க்கு மடையா, துடிரூர், கார் மடை, சந்தைகளுக்கு மட்டும். சந்தையிலன்னா நீங்க வியாபாரியா? நாங்களே அதை உட்காந்து விற்கும். நீங்களே தான் உட்காந்து விற்கணும். அது வித்துருவீங்களா? நல்லா வித்துருவோம். 20 வருஷம் இல்லாட்டி காசு கொடுக்க முடியாது. புதினா 300 கட்டுங்க, மல்லி 400, கருவேப்பிலை 40. வண்டி பைய ஓட்டுறேன், சொந்த வண்டி இருக்குது. தொழில் நல்லா லாபகரமா இருக்குங்களா? ஏதோ கூலி கிடைச்சா விற்க வந்து தொழில் ஆளுக்கு பாதி. எப்படி சந்தையில இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகளும் இந்த மாதிரி தான்? எல்லாமே வியாபாரி, வெங்காயம், காய்கறி எல்லாமே விற்கிறாங்க. இந்த மாதிரி தான் தொழில். சின்ன வெங்காயம் விற்கிறாங்க, பெரிய வெங்காயம், தக்காளி, காய்கறி, பீன்ஸ், கேரட் எல்லாம் விற்பாங்க. அது இதே மாதிரிதான் இந்த தோட்டத்துக்காரங்களை போய் முடிச்சு அவங்க கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்து நீங்க இந்த மாதிரி எடுத்து போய் மார்க்கெட்ல எடுத்துட்டு வாங்க. பெரிய மார்க்கெட் அங்க எடுத்து என்ன வேணும், வெங்காயம் வேணுமா, காய்கறி. சரி சரி. தோட்டச்சேரி இல்லாம இருந்தா மார்க்கெட்ல. நாங்களே தோட்டத்துல இல்லைன்னு சொன்னா மேற்பத்துல மார்க்கெட்ல கொடுப்பாங்க வியாபாரி. இப்ப நீங்க இருக்குன்னு சொன்னா 10,000 கட்டு, 15,000 கட்டு, இத்தனை கட்டு வேணும்னு சொன்னா கொடுத்துருவோம். நாங்க காலையில் போய் எடுத்துட்டு அப்படி சண்டை போயிடும். 2 மாசம் தோட்டத்துல எல்லாம் மார்க்கெட் தான். இப்போ உங்ககிட்ட ஹோல்சேல்ல வாங்கினா ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்குமா? கம்மியானுங்க. அங்க கம்மியா, இங்க கம்மியா கிடைச்சா நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது. நன்றிங்க. நன்றி. இன்னைக்கு வந்து கொத்தமல்லி தழை வந்து எப்படி வந்து விளைச்சல் மேற்கொள்றாங்க, அதை வந்து எப்படி வியாபாரிகள் வந்து விற்பனைக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்தோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.